இன்னைக்கு நம்ம வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பிவைக்யூல 2018ல இருந்து 2024 வரைக்கும் கேட்ட எல்லா 2025 வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்னன்னு பாத்திரலாம். ஓகேவா? இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு மேல ஒரு டிஷ் ஒன்று இருக்கும். இதான் டிஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விளையாடும் போது பார்த்தா அந்த டிஷ்ஷை லைட்டா ஆட்டிட்டோம்னா கீழே டிவி ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அந்த மீட்டர் வச்சு செக் பண்ணி திரும்ப டிஷ்ஷை வந்து கரெக்டான பொசிஷன்ல வச்சுட்டு போவாங்க. அப்பதான் ஒர்க் ஆகும். இது ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இந்த டிஷ்ஷோட ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா ஒரு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அங்க இருந்து சிக்னல் வரும். அதை இதை ரிசீவ் பண்ணி தான் நம்ம வீட்டுல கொடுத்து டிவி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதோட மெக்கானிசம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இங்க பாருங்க, எர்த் இருக்கா, எர்த்துக்கு ஈக்குவேட்டர் இருக்கா, இந்த ஈக்குவேட்டருக்கு நேரா வந்து ஒரு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இருக்கும். இப்ப இந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகும் கரெக்டா. அதே மாதிரி இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டும் வந்து கரெக்டா ரொட்டேட் ஆகும். இது எப்படின்னா, இப்போ எர்த் 24 ஹவர்ஸ் ஆகுது ரொட்டேட் ஆகுனா, இதுக்கும் 24 ஹவர்ஸ் தான் ஆகும். எர்த் என்ன ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்ல தான் இது போகும். ஸோ இங்க இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இப்போ ஜியோ ஸ்டேஷனரினா என்னது, ஸ்டேஷனரி. ஜியோனா என்னது, எர்த். அதே மாதிரி ஸ்டேஷனரி, அதனாலதான் ஜியோகிராஃபி அது மாதிரி வருது. அதே மாதிரி ஸ்டேஷனரின்னு என்னது, ஒரே பொசிஷன்ல இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும்ன்றது தான் அது மீன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இயர்ஸ் கழிச்சு இங்க வந்துருச்சுன்னா அந்த சேட்டலைட் வந்து இங்க இருக்கும், ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஃபேஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அப்பதான் அந்த சிக்னல்ஸை தான் அனுப்ப முடியும், அந்த ஸ்பாட்டை மட்டும் கரெக்டா பார்க்க முடியும். ஒரே ஒரு ஜியோ ஸ்டேஷனரி தான் இருக்கான்னா இல்ல, ஏகப்பட்ட ஜியோ ஸ்டேஷனரி இருக்கும். அந்தந்த நாட்டுக்காரங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டை போட்டு அவங்கவுங்களுக்கான டேட்டா எடுக்கிறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்டர்நெட்டுக்கு எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது எங்கன்னா 1977ல வந்து யூரோப் வந்து ஒன்னு லான்ச் பண்ணுது, மீசோஸ்டாட்ன்ட்டு. இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியா கிட்ட அப்ப அந்த டெக்னாலஜி எல்லாம் இல்ல. அதனால அவங்க கிட்ட இருந்து அந்த டேட்டாவை கடன் வாங்கி நம்மளோட வெதர் ரிப்போர்ட், சைக்ளோனு, சுனாமி, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்தியா ஒன்னு என்ன லான்ச் பண்ணுது 1983ல, ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயே பாருங்க, இன்சாட்னு ஒன்னு லான்ச் பண்ணுது, இந்தியன் நேஷனல் சேட்டலைட். இப்போ இந்த இன்சாட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வெதர் ரிப்போர்ட்டை மட்டும் கிடையாது, நம்மளால அப்பதான் டிவியும் பார்க்க முடிஞ்சுச்சு. தூர்தர்ஷன் ஒரு சேனல் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சோ இந்த இன்சாட் 1B தான் வந்து அது நமக்கு பாசிபிள் ஆச்சு. எல்லார் வீட்லயும், ரூரல் ஏரியாஸ்ல இருந்து எல்லார் வீட்லயும் இந்த தூர்தர்ஷன் சேனல் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ. அதுக்கப்புறம் இப்ப ஜிஐ சாட்ன்றது வந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணுது, ஜியோ இமேஜிங் சேட்டலைட். அது என்ன ஜியோ இமேஜிங் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் வாங்குறது இல்ல, இப்போ வந்து ஹெச்டி பிரிண்ட்ல உங்களுக்கு வந்து இமேஜே தெரியும், இந்த எர்த்ல என்ன நடக்குது அப்படின்றதுலாம் தெரியும் உங்களுக்கு. ரிவர் எல்லாம் வந்து எப்படி சைடு சேஞ்ச் ஆகுது, பில்டிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, ஃபார்ம் லேண்ட் எங்க இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு கேமரா மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப இது என்ன ஹைட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு இமேஜின் பண்ணணும்னா, இப்போ ஹிமாலயாஸ் எவ்வளவு ஹைட்ல, இது சாரி எவரெஸ்ட் என்ன ஹைட்ல இருக்கு, ஒரு 8.9 சம்திங் ஏதோ இருக்கும், இல்ல 9 வச்சுக்கோங்களேன். அப்ப எத்தனை டைம்னு பாருங்க, 400 டைம்ஸ் ஆஃப் எவரெஸ்ட்டை வந்து நீங்க மேல மேல வச்சீங்கன்னா எவ்வளவு ஹைட் வரும், அவ்வளவு ஹைட்ல இருக்குது இது. ஓகேவா? இவ்வளவுதான், இது படிச்சீங்கன்னா போதும். பிவைக்யூல இது மட்டும் தான் வந்திருக்கு. நாங்க கொஸ்டின் சால்வ் பண்றோம் பாருங்க. கொஸ்டின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்? இது ஃபர்ஸ்ட் டைம்ல வந்தா கஷ்டம், ஆனா இது வந்து ரிப்பீட் ஆகும். மத்த எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் ஆகுது. அதனால இந்த கொஸ்டினை படிச்சுட்டு தான் போய் எழுத முடியும், அங்கேயே போய் கெஸ் பண்ணி எழுத முடியாது கண்டிப்பா. ஓகேவா? 36,000 தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 4,000 டைம்ஸ் ஆஃப் எவரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following ஆர்பிட் டஸ் த சேட்டலைட் சர்க்கிள் அபவ் த ஈக்குவேட்டர்? எது வந்து ஈக்குவேட்டருக்கு மேல வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும்னு கேக்குறாங்க, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், நம்ம படிச்சது தான். நெக்ஸ்ட், which of the following orbit considered the most suitable for the purpose of placing weather monitoring satellites? geostationary satellite படிச்சோம் நம்ம. வெதருக்கு என்ன பார்ப்போம், ஜியோஸ்டேஷனரி. ஏன்னா அப்பதானே இப்போ நீங்க, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்போ இங்க எர்த் இருக்கு, இந்த இடத்துலதான் நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து ஒரு சேட்டலைட் வச்சிருக்கோம், இது ஜியோ ஸ்டேஷனரியா இருந்தாதான் இந்தியா வந்து இங்க போகும்போது இங்க இருந்து அது இந்தியாவை பார்க்கும். இப்போ அது மாதிரி இல்லாம இங்க இந்தியா இருக்கு, இங்கதான் ஸ்டேஷன், இங்கதான் சேட்டலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜியோ ஸ்டேஷனரியே இல்ல, இது இங்க மட்டும் தான் இருக்குன்னா அப்ப இந்தியா வந்து மூவ் ஆயிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்ப அதால இந்தியாவை எப்படி பார்க்க முடியும், பார்க்கவே முடியாது இல்ல. சோ வெதர் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அது ஜியோ ஸ்டேஷனரியா தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்,
அதாவது ஜியோனா ஏர்த்துக்கு ஸ்டேஷனரியா, ஏர்த் ரொட்டேட் ஆகும்போது கூடயே ரொட்டேட் ஆகி ஒரே பொசிஷனை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சேட்டலைட் ஃபர்ஸ்ட் எர்த் இமேஜிங் சேட்டலைட் இன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்? ஃபர்ஸ்ட் எர்த் இமேஜ்னா என்னது? ஜிஐ ஸ்டாட் பேர்லயே இருக்கு, ஜியோ இமேஜிங் தான் அது. ஓகேவா? அதாவது ஹெச்டி பிரிண்ட்ல ஃபுல்லாத்தையும் உங்களால பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் 2020ல தான் வந்து அது வந்து லான்ச் ஆயிருக்குது. இப்ப ரீசெண்டா வந்தது அது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோ ஸ்டேஷனரி இஸ்ரோ இன் 1983? டிவி பிராட்காஸ்டிங், அதான் சொன்னல, தூர்தர்ஷன் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எதால நம்மளால பார்க்க முடிஞ்சு? இன்சாட் 1B ஆல தான் நம்மளால அதை பார்க்க முடியற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூரோப்பியன் ஏஜென்சி 1977 விசிபிள் லைட் அண்ட் இன்ஃப்ரா ரெட் வேவ் லென்த் எங்கன்னா மீசோஸ்டாட். அதான் இது நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, யூரோப்பியன் பண்ணதுக்காக படிக்கல, நம்ம வந்து இதை தான் டிபெண்ட் ஆகி இருந்தோம். இது 1977ல வரும்போது நம்ம கிட்ட வேற டெக்னாலஜி இல்ல, இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது 1983ல நம்மளே ஓனா பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இது இம்பார்ட்டன்ட், அதனால தான் இதை கேட்கறாங்க. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.